Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம nail art வீடியோ தான் பார்க்க போறோம். nail art tool இல்லாம எப்படி வீட்ல இருக்கிற பொருள் வச்சே அழகா நம்ம டிசைன் டிரா பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிப்போம். அதுக்கு இந்த மெத்தட்ல நீங்க பண்ணும்போது ஈஸியா ரிமூவ் ஆயிடும். டிப் அண்ட் ட்விஸ்ட் ன்னுட்டு நைகா ஆப்ல வாங்கியிருந்தேன். செம ஈஸியாக இருக்குது. சீக்கிரமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து ரிமூவ் பண்ணிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, நெயில் பாலிஷ்லேயே வந்து கிளியர் நெயில் பாலிஷ் இருக்கும், அதுதான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹேர் பின் அண்ட் டூத் பிக் யூஸ் பண்ணியே இந்த நெயில் ஆர்ட் ரெடி பண்ணலாம். டேரெக்டாக நெயில் ஆர்ட் டூல் இருக்கிறவங்க அதையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு விதமுமே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் ஷேடில் இருக்கிற நெயில் பாலிஷ் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் பேஸில். எல்லாமே டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து அந்த லுக் பிரைட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது நெயில் ஆர்ட் டூல் வச்சு நான் வந்து டாட்டட் போடுறேன் ஹார்ட்டின் ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு. அண்ட் டூத் பிக் வச்சு அந்த ஹார்ட் ஷேப் டிசைனை வந்து வரைகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேர் பின் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நான் அதே பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுறேன். அதுவுமே ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா அவரோட பாடியில் இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காம்பினேஷனை வந்து இதில் ட்ரை பண்ணியிருப்பேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த ஃபேஸஸ் கன்னடா நெயில் பாலிஷஸ் தான். அது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நாள் வருது. ஃபேஸஸ் கன்னடாவில் காம்போ நெயில் பாலிஷ் செட் இருக்குது, அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு அதை ஹேர் பின்னோட எட்ஜஸில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணாலே கவோட பாடி ஷேப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பாடியில் இருக்கிற அந்த டிக்சர் வந்து இதில் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த நான் காமிச்சிருக்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாமே காய விட்டுட்டு டபுள் கோட் அடிச்சுப்பேன். இந்த மாதிரி தான் நான் வந்து அதில் டிப் பண்ணுறது ஹேர் பின்னை. இப்போ க்ளவுட் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ கலர் பேஸ் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு மேலே ட்ரா பண்ணுறது க்ளவுட் டிசைன் நம்ம கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நான் பண்ணதுலேயே இந்த க்ளவுட் டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு டேப் பண்ணி அந்த க்ளவுட் ஷேப் கொடுத்தாலே போதும், அவ்வளோ அழகாக வருது. ஒவ்வொரு நெயில்ஸ்லேயும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் அப்ளை பண்ணிட்டோம். அதில் ஃப்ளார் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு சேம் ஹேர் பின் யூஸ் பண்ணி டாட்ஸ் வந்து சுற்றி வந்து வச்சுக்கோங்க. பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டராக வந்து ஒரு பிளாக் கலர் டாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் லுக் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நெயில்ஸ் இன்னும் லென்த்தாக இருக்குது அப்படின்னா இன்னுமே நிறைய டிசைன் ட்ரா பண்ணலாம். இப்போ குட்டியாக இருக்கிறதுனால ரொம்பவே வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நியூ ஷேட் கலர். இது வீட்டிலலாம் போடுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த டாகோட பாதம் மாதிரி அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 3 டாட்ஸ் வச்சுட்டு மேலே ஒரு 4 டாட்ஸ் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சாலே போதும். அவ்வளோதான், நம்ம வீட்லேயே ஈஸியாக நெயில் ஆர்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து
நெயில் ஆர்ட் பண்ணலாம் நம்ம வீட்டிலேயே இருக்கிற டூல்ஸ் வச்சு. ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதும் அதுக்கு மேலே கிளியராக இருக்கிற நெயில் பாலிஷ் வச்சு டாப் கோட் கொடுத்துருங்க. ஸோ தட் ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸஸாக வந்து நெயில் பாலிஷ் பட்டிருந்தது உங்கள் ஃபிங்கர்ஸில் அப்படின்னா அதை இந்த மாதிரி காட்டன் பட் யூஸ் பண்ணி அதில் நெயில் பாலிஷ் ரிமூவரை வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.